தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க தேவையான மெஜாரிட்டி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடைக்கவில்லை. மேலும் விஜய் ஆட்சி அமைக்க அனுமதி கோரியும் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அதிகாரப்பூர்வமாக அழைப்பும் விடுக்கவில்லை. இந்நிலையில் திமுக அதிமுக இணைந்து தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க உள்ளதாக இணையதளங்களில் தகவல் பரவி வருவதோடு ஒன்றிணைந்த திராவிட கட்சி என்ற லோகோ ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இது தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. தமிழகத்தில் மெஜாரிட்டியுடன் ஆட்சியை பிடிக்க 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு வேண்டும். நடந்து முடிந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக வந்துள்ளது. இதில் விஜய் மட்டும் 2 தொகுதிகளில் வென்றுள்ளார். இதில் ஒரு தொகுதியில் அவர் கண்டிப்பாக ராஜினாமா செய்ய வேண்டும். இந்நிலையில் தான் மொத்த எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 234 இருந்து 233 சரியும். அதன்படி மெஜாரிட்டிக்கு 117 எம்எல்ஏக்கள் வேண்டும். தற்போது காங்கிரஸ் கட்சி விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்களின் சப்போர்ட் விஜய்க்கு கிடைத்துள்ளது. இதன் மூலம் தாவேகாவின் பலம் 112 அதிகரித்துள்ளது. இன்னும் 5 எம்எல்ஏக்கள் மட்டும் தேவை. இந்நிலையில் முதலில் முதல்வராக பதவியேற்றுவிட்டு மெஜாரிட்டியை நிரூபிக்க விஜய் நினைக்கின்றார். அதன்படி இன்று அவர் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத்தை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனால் ஆளுநர் 117 எம்எல்ஏக்களின் ஆதரவு வேண்டும் என்று கூறியுள்ளார். இதனால் விஜயை தற்போது வரை ஆட்சி அமைக்க ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அழைக்கவில்லை. இதற்கிடையே தான் திடீரென இணையதளங்களில் ஒரு தகவல் பரவி வருகிறது. அதாவது விஜய்க்கு மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் பரம எதிரிகளாக உள்ள திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் தீயாய் பரவி வருகிறது. திமுகவுக்கு 59 எம்எல்ஏக்கள், அதிமுகவிற்கு 47 எம்எல்ஏக்கள் என்று 106 பேர் உள்ளனர். இது தவிர அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு 5 எம்எல்ஏக்கள், அமமுவிற்கு 1 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இவர்களை சேர்த்தால் மொத்த எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 112 உயரும். இது தவிர திமுக கூட்டணியில் 2 கம்யூனிஸ்ட், விசிகாவிடம் 6 எம்எல்ஏக்களும், தேமுதிகவிடம் 1 எம்எல்ஏவும் உள்ளனர். இவர்களை சேர்த்தால் 119 எம்எல்ஏக்கள் ஆகும். இதன் மூலம் மெஜாரிட்டியை நிரூபித்து ஆட்சியை பிடிக்க அதிமுக திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி வருகின்றன. இது தொடர்பாக பத்திரிகையாளர்கள் பலரும் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டு வருகின்றனர். இதற்கிடையேதான் ஒன்றிணைந்த திராவிட கட்சி என்ற பெயரில் புதிய லோகோ ஒன்று இணையதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இதில் திமுகவின் உதயசூரியன் சின்னம் மற்றும் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை இணைத்து ஒன்றிணைந்த திராவிட கட்சி என்றும் யுனைடெட் டிராவிடியன் பார்ட்டி என்று எழுதப்பட்ட லோகோ பலராலும் பகிரப்பட்டு வருகிறது.